கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருந்து தாங்கி நடத்துவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அதனுடைய பிந்திய பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது: நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே கர்த்தருக்கு பயந்து அவரை பின்பற்றுகிறவர்கள் என்பதுதான் அர்த்தம். இன்றைக்கு அநேக வாலிபர்கள், தாய்மார்கள், வயதானவர்கள் கர்த்தருக்கு பயந்து தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஜெபிக்காதவர்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள். ஒரு காலத்தில் வேதத்தை கையிலே எடுக்காதவர்கள் இன்றைக்கு வேதத்தை கருத்தாய் வாசிக்கிறார்கள். ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் வந்து பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தாதவர்கள் இன்றைக்கு அநேகர் வந்து தேவ சமூகத்தை தேடி ஓடி வந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். நல்லது. ஆனால் இது போதுமானது அல்ல. நல்லா கவனிக்கணும். எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் பேர் பிரபு. பாருங்க, அவர் டீச்சர் வேலைக்கு போகும்போது 2nd கிரேடு தான் முடிச்சிருந்தார். அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தார். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டீச்சர் வேலைக்கு போனார். டீச்சர் வேலைக்கு போன பிறகு என்ன பண்ணார்னா, பிஏ தமிழ் படித்தார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் தான் வேலைக்கு சேர்ந்துட்டீங்களே, எதுக்கு டீச்சர் வேலைக்கு படிக்கீங்கன்னு, எதுக்கு நீங்கள் பிஏ தமிழ் படிக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்குங்களா, நான் இப்போ 2nd கிரேடு தானே, டீச்சர் ட்ரைனிங் தானே முடிச்சுட்டு வந்திருக்கேன், நான் படித்தேன்னா அதுக்கு தக்க ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிஏ தமிழ் முடித்தார். பிஏ தமிழ் முடித்த பிறகு எம்ஏ தமிழ் முடித்தார். நான் பரவாயில்ல. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. வேலை கிடைச்ச உடனே எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, போதும் எனக்கு தான் வேலை கிடைச்சிட்டேன், 40,000 சம்பளம் வாங்குகிறேன், 50,000 சம்பளம் வாங்குகிறேன், 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், போதும்னு நினைக்கிறோம். ஆனால் என் நண்பன் அப்படி இல்லை. பிலிட் தமிழ் முடித்தான், எம்ஏ தமிழ் முடித்தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் படித்தான். நான் கேட்டேன், தமிழ் தான் எம்ஏ முடிச்சிட்டு இல்லைப்பா அப்படின்னு, இனி எம்ஃபில் போக வேண்டியதானே. அவன் சொன்னான், எம்ஃபில் எனக்கு தேவையில்லை, நான் டீச்சராக வேலை பார்க்கேன், எம்ஃபில்ங்கிறது ஓவர் குவாலிஃபிகேஷன், அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் எம்ஏ தமிழ் வரைக்கும் ஏன் படித்தேன்னா ஒருவேளை எனக்கு ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்காக பிலிட் ஏன் முடித்தேன்னா டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதனால் தமிழ் எடுத்து படித்தேன் அப்படின்னா. பாருங்கள், ஞானமாக நடந்தான். அடுத்தது இங்கிலீஷ் எடுத்து படித்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் முடித்தான். நான் கேட்டேன், அதான் ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் வந்துடும் சொல்லியே, பரி எதுக்குப்பா பிஏ இங்கிலீஷும் எம்ஏ இங்கிலீஷும் எதுக்கு படிக்கானே. அப்போ தான் அவன் சொன்னான், இல்லை நான் இப்போ அதாவது ப்ரைமரிக்கு தான் டீச்சராக இருக்கேன், நான் இங்கிலீஷ் எடுத்து படித்தேன்னா மிடில் கிளாஸு டீச்சராகவும் மிடில் கிளாஸ் ஹெட் மாஸ்டராகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அதனால் இங்கிலீஷ் எடுத்து படித்து உண்மையிலே ப்ரைமரி ஸ்கூலில் டீச்சராக இருந்தவன் ஒரு 8 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் டீச்சர் ஆகிட்டான். அப்போ கவனிங்க, ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிற மனுஷன் அதில் எப்படி மேன்மை அடைய முடியும் என்கிறதை பார்த்து அதற்குண்டான வழியை தேடுகிறான். அதே போல் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டனே, நான் தான் நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவேனே அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சப்பானி வளர முடியாது. ஐயா, பாவியாக வாழ்ந்த நான் இன்றைக்கி பரிசுத்தமாக இருக்கிறேன், ஜெபிக்காத நான் இன்றைக்கி ஜெபிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணணும், நான் இனி தேவனை தரிசிக்கணும், தேவனோடு பேசணும், தேவ அன்பை ருசிக்கணும், தேவ ஆவியில் நடத்தப்படணும், தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். வாஞ்சை, விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குன்னா 1/2 மணி நேரம் ஜெபிச்ச நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க. 2 அதிகாரம் வாசித்த நீங்கள் 5 அதிகாரம் பைபிள் வாசிப்பீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றும், நீதிமான்களாக மாற்றும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றும், ஐஸ்வர்யவான்களாக மாற்றும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் ஒரு செடியை நட்டுறீங்க, நட்டின செடி வளருது, சந்தோஷம். அது எப்போ பூக்கும்னு பார்ப்போம், பூத்து காய்க்கு சந்தோஷம். அந்த 1 வருஷம் பூத்து காய்த்தா போதுமா? இல்லை, வருஷந்தோறும் பூத்து காய்க்கணும். அப்போது வருஷந்தோறும் அந்த பூத்து காய்க்கணும்னா அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படித்தானே? அதே போல தான் ஆண்டவர், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர, கிருபையில் நிலைத்திருக்க, தேவனை தரிசிக்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டு இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்களாய் வாழ, இன்னும் பரிசுத்தவான்களா, இன்னும் நீதிமான்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா?
இன்னும் ஒரு பரிசுத்தத்துக்கு, இன்னும் ஒரு நீதிக்கு. அப்படி வாழ பிரயாசப்படுங்க. இம்மையிலும் மறுமையிலும் வாழ்ந்து இருப்பீங்க, சுகித்து இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் தந்த கிருபையுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். இவர்களை நீர் விரும்புகிற வண்ணமாக பரிசுத்தவான்களாய் மாற்றும். இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி. ஆண்டவரே, அந்த அனுபவத்தில் நடத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.